நான் கோவக்கா ஃப்ரை வந்துட்டு இவ்வளோ கம்மியாக ஆயில் ஊற்றி பண்ணதே இல்லை இது வரையும். யூசுவலாக கோவக்காலாம் பண்ணால் நல்லா எண்ணெய் ஊற்றி தான் பண்ணுவேன். அப்போ தான் ஃப்ரை வந்துட்டு நல்லா கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சுகர்லாம் கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சிடணும். ஃபர்ஸ்ட் டைமாக கோவக்கா ஃப்ரை வந்து இவ்வளோ கம்மியாக ஆயில் ஊற்றி பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் ஆயில் சேர்த்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு மிளகாத்தூள் உப்பெல்லாம் சேர்த்தேன். மிளகாத்தூள் வந்துட்டு தனி மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்தேன். ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டேன். ஸோ நம்ம டயட் ஃபுட்லாம் ஃபாலோ பண்ணுறோன்னா உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். உப்பு ஐட்டம்ஸ் வந்துட்டு நிறைய எடுத்துக்கக்கூடாது, கம்மியாக தான் எடுத்துக்கணும். எண்ணெய் சேர்க்காமல் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுட்டேன். லைட்டாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கூட வேக வைக்கலாம். ஆனால் ஃப்ரை சாப்பிட்ற ஃபீல் இருக்காது. ஸோ அப்பப்போ கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருந்தேன். கறியிடாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ பார்த்துட்டே இருந்தேன். இப்போ வந்துட்டு கடையில் தனி மிளகாத்தூள் கரம் மசாலா தூள்லாம் வாங்க வேணான்ட்டு தான் இருக்கேன். சில டைம் வந்துட்டு வெளியில் சாப்பிட்ற மசாலாலாம் சேர்க்குறப்போ வந்து நம்ம வாயில் வந்துட்டு லைட்டாக அந்த அல்சர் மாதிரி வந்துடுது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். இதில் எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால வந்துட்டு கீழே கருகின மாதிரி தான் இருந்தது. அந்த பாத்திரம் மட்டும் கருகின மாதிரி இருந்தது. மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பராக தான் வந்துருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக ஆயில் கம்மியாக ட்ரை பண்ண ஃப்ரை வந்து சூப்பராகவே வந்திருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. அவ்வளோதான் பாய். எங்கள் வ்ளாக்ஸ்லாம் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதில் என்னென்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பண்ணியிருந்தோன்னா நல்லா ஃப்ரையாக இருக்கும். கடிக்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். பட் வந்துட்டு இது அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தது. மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது கருகிடாமல் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இப்படி தான் வந்தது. ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாக எண்ணெய் சேர்த்து கூட பண்ணலாம். ஃப்ரை சூப்பராகவே வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.